என்னுடைய 17வது வயசுல திருப்பதியில 4 பிராந்தி கடை வச்சிருந்தேன். அவ்வளோ பயங்கரமானவன். என் கூட எப்பவும் 13 ரவுடிங்கிறதுங்களே இருப்பாங்க. என்ன வேலைனாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் நான் வந்திருக்கிறேன். எனக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த பைபிளை கையில் எடுத்து இயேசு தான் தெய்வம்னு 43 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சகல ஜனங்களை ரட்சிக்க வந்தவர்னு அர்த்தம். இயேசு ரட்சிக்க வந்தவர். ரட்சிக்க வந்தவர்னா, குழியில விழுந்துட்ட ஒருவனை எப்படி நம்ம கையை பிடிச்சு தூக்குறோமோ அந்த மாதிரி நாம் எல்லாரும் பாவம் என்கிற குழியில விழுந்துட்டோம். நம்மை தூக்கி எடுக்க வந்தார். இந்த இயேசு கிட்ட ஜாதி கிடையாது. இந்த இயேசு கிட்ட மதம் கிடையாது. இந்த இயேசு யாரையும் என் மதத்தில் சேருங்கன்னு இந்த பைபிளில் ஒரே ஒரு இடத்துல கூட சொல்லலை. நான் ராமாயணம் படித்தவன், பாரதம் படித்தவன், பகவத்கீதை படித்தவன், உபநிடதங்கள் தெரியும், ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் எல்லாம் தெரியும். ரிக்வேதத்தில் 5 ஸ்லோகங்கள் உங்களுக்கு புரியுமா புரியாத தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த கடவுளே போற்றின்னு அர்த்தம். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? பிரம்ம அதாவது சிருஷ்டி கர்த்தாவா இருந்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தவரே போற்றின்னு அர்த்தம். ஓம் பஞ்ச காயாய நமக அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? 5 காயங்களை ஏற்று பலியானவரேன்னு அர்த்தம். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக அப்படின்னா கன்னி வயிற்றிலே பிறந்தவரே போற்றின்னு அர்த்தம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மதத்தை சார்ந்தவர் அல்ல. ஏன்னா நாங்களும் அப்படிதான் எங்கள் ஊரில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் தெரியுது. இந்த வேதத்தை 92 முறை படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு இடத்துல கூட நீங்கள் மதம் மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை மனம் திரும்புங்கன்னு சொன்னார். என்ன திரும்பணும்? என்ன திரும்பணும் தம்பி? பின்னால் இருக்கிற உறவுகள்லாம் சொல்லுங்க. மனம் திரும்பணும். நீ எங்கே இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, நம்ம மனசில் ஒரு மாற்றம் ஏற்படணும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் மதத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டால், நான் மதத்திலையும் இல்லை, மதம் பிடிச்சியும் இல்லை, நான் மனம் திரும்பி இருக்கிறேன்.